delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். இந்திய தலைமுறைக்கு இந்திய எதிர்ப்பு என்று சொல்லுகிறார்களே, ஏன் இந்த மொழியை படிக்க விடாமல் பாடாய்படுத்துகிறார்கள் என்ற எண்ணம் கூட சில சமயம் இந்திய தலைமுறைக்கு ஏற்பட்டிருக்க கூடும். அதற்கு மாறாக நாங்கள் தான் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிற பொழுது இந்த கோட்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்று 1937 இந்த விவகாரம் துவங்கிவிட்டது. அப்பொழுது ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக வருகிறார்கள். அதை மிரட்டுகிற துணியிலே இப்படி இருந்தால்தான் உங்களுக்கு ஆட்சி மொழி அரசு பணி என்று வருகிற பொழுது தான் இது நாம் 2ஆம் தர குடிமகனாக ஆகிடும். எந்த ஒரு இன்டர்வியூலும் சரியாக பதில் சொல்ல முடியாது. 65 அந்த கட்டாயம் அமலுக்கு வருது. ஜனவரி 26 முதல் இந்தி தேசிய மொழி, அரசு மொழி, ஆட்சி மொழி என்று வருகிறது. அப்பொழுதுதான் அண்ணா அவர்கள் மிக தீவிரமாக இனி விட்டுப்பிடிக்க முடியாது என்று அவர் தீவிரமாக தம்பி அது ரொம்ப சாந்தமாக பேசக்கூடிய ஒரு அண்ணா. நீங்கள் இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம். ரொம்ப சாத்தியமாக இருப்பார் அண்ணா. கலைஞர் சொல்வார், மயிலாடும் பூங்கா அங்கே மந்தி விளையாடுவதா என்கிறோம், குயில் பாடும் பூஞ்சோலை அங்கே கோட்டான் கொக்கரிப்பதா என்கிறோம், தன்மானமிக்க மொழி எங்கள் தமிழ் மொழி, அதை தரமிழந்த மொழிகள் ஆழ்வதா என்கிறோம். அது குற்றம் என்றால் எங்கள் தாய்மொழி விளைக்க வேண்டும் என்று குற்றம் என்றால், எங்கள் தமிழ் மொழி தழைக்க வேண்டும் என்று குற்றம் என்றால் அந்த குற்றத்தை செய்வோம், இனியும் செய்வோம், சாகும் வரை செய்வோம், எனக்கு பிறகு நீயும் செய் என்று மரண சாசனம் வெளிவிட்டு செய்வோம். 5 பேராக போன்ட்டு முதல்ல அண்ணா இருக்கிறார். நவம்பர் மாதம் 1964 அண்ணா இருக்கிறார். ஜனவரி மாதம் அதே 25ஆம் தேதி கீழப்பழுவூரில் சின்னச்சாமிங்கிறவர் தன்னைத்தானே எரித்துக் கொள்கிறார். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் வெளியான இந்த பராசக்தி படத்துக்கு பிறகாக ஒரு புது பேசுபொருள் என்ன அப்படின்னா, இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், தமிழ் உணர்வுக்காக அந்த காலத்தில் மாணவர்கள் எப்படி போராடி இருக்காங்க அப்படின்றத பற்றியெல்லாம் நிறைய பேசினாங்க இந்த தலைமுறையை சேர்ந்தவங்க. இப்போ நம்ம அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் நம்மளுடைய சேனலில். பட் அதில் நேரடியாக பங்கெடுத்துக்கிட்டு ஒருத்தர் பேசினா எப்படி இருக்கும், அவருடைய அனுபவம் எப்படி அதை ஆரம்பிச்சது அப்படின்றதெல்லாம் பேசினா எப்படி இருக்கும். பட் அதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. அப்படி ஒரு அரிய பெரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிருக்கு. நேரடியாக மொழிப்போரில் கலந்துக்கிட்ட ஒரு தமிழ் அறிஞர். அவர் இப்போ சமீபத்தில் அகவை கடந்த தமிழறிஞர் அப்படின்ற விருதையும் வாங்கியிருக்கார் மாநில அரசு. ஜேம்ஸ் ராஜா என்கிற நெல்லை வாணன் ஐயா, அவங்ககிட்ட தான் நம்ம இப்போது பேச போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை சந்தித்ததே ஒரு பெரிய வாய்ப்பாக கருதுகிறேன் நான். ஏன்னா வரலாறை படிக்கிறது வேறு, பட் அதில் கலந்துக்கிட்டவங்ககிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்றது வேறு. இந்த மொழிப்போர் அப்படின்றது இன்றைக்கி வெளிவந்த திரைப்படத்துக்கு பிறகாக பேசப்பட்டாலும் தமிழர்களுடைய வாழ்க்கையில், அவங்களுடைய வாழ்வியலில் ரொம்ப முக்கியமான ஒரு உரிமை போராக கருதப்படுது. இது எப்படி ஆரம்பிச்சது, எங்கே தொடங்குச்சு மொழிப்போர்? ஆகாயம் தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக எனது தமிழ் சொந்தங்களோடு சற்று நேரம் உரையாடுவதற்கு கிடைத்த வாய்ப்புக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அருமை ஐயா அவர்கள் சொன்னது போல இந்திய தலைமுறைக்கு இந்திய எதிர்ப்பு என்று சொல்லுகிறார்களே, ஏன் இந்த மொழியை படிக்க விடாமல் பாடாய்படுத்துகிறார்கள் என்ற எண்ணம் கூட சில சமயம் இந்திய தலைமுறைக்கு ஏற்பட்டிருக்க கூடும். திருப்பி சொல்வது, இந்தி என்ற ஒரு மொழியை எதிர்ப்பது அல்ல. நாம் எல்லா மொழியையும் நேசிக்கிறோம், எல்லா மொழியை சார்ந்தவர்களையும் நேசிக்கிறோம். தமிழனுடைய பண்பு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு பண்பு. ஆகவே அனைவரையும் நாம் நேசிக்கிற பண்பு தான். ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு அல்லது சற்று முன்னால் இருந்தே இந்த மொழியை ஒரே மொழி 14 வகையான மொழிகள், இன்னும் பல்வேறு விதமான வரி வடிவம் இல்லாத மொழிகள் என்று நூற்றுக்கணக்கான மொழிகள் இருக்கிற நம்முடைய தேசத்தில் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்தோம். சரி, ஏக இந்தியா என்று நாம் ஒருங்கிணைத்தோம். சரி, அதே நேரத்தில் இந்த மொழி எல்லாவற்றையும் விட சிறந்த மொழி, இதை மட்டும் படித்தால் உனக்கு வாழ்வு என்று சொல்கிற பொழுது, அது இந்தி என்ற ஒரு மொழியை படியுங்கள் என்று சொல்கிற பொழுது அது ஒரு திணிப்பு, ஒரு கட்டாயம் என்று. எப்பொழுதுமே இந்த கட்டாயம் என்று சொல்வதை யாரும் விரும்புவது இல்லை. ஒரு மார்க்கம் இன்னொரு மார்க்கத்தை கட்டாயப்படுத்தக்கூடாது என்று சொல்வது எவ்வளவு ஒரு பயங்கரமான செயலோ, அதே போல்தான் ஒரு மொழியும் இதுதான் முக்கியமானது என்று
அதை கட்டாயப்படுத்துவது என்பது தமிழனுடைய பண்புக்கு அது ஏற்றதாக இல்லை. சுதந்திரமாக எல்லாரும் சமத்துவமாக, அது சௌஜன்யமாக, சமாதானமாக, சாந்தமாக விரும்பி படிக்கலாம். முன்பெல்லாம் என்று சொல்லுவார்கள், விரும்பி பெற்ற பிள்ளைக்கு வெள்ளித்தட்டில் சோறு என்று சொல்வார்களோ, அது விரும்பி படிப்பது வேறு, ஆனால் விரும்பாமல் இருப்புகின்ற பொழுது செய்ய வேண்டியது வேறு என்று குடும்ப நல சட்டத்திற்கு ஒரு 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 விளம்பரத்தை பார்த்தோம் எனக்கு சில வருடங்களுக்கு முன்பு. அதேபோல் கட்டாயமாக நீ படித்துத்தான் ஆகட்டும், இல்லை என்றால் என்னவென்று பார் என்றால் அது சற்று மிரட்டல் தொனியாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, நம்முடைய சுயமரியாதை கொள்கைக்கு அது சற்று ஊறு விளைவிப்பதாக இருக்கிறது. எல்லோரும் சமம், நம்ம நம்மிலும் மேலானவர்கள் யாரும் இல்லை, நம்மிலும் கீழானவர்கள் யாரும் இல்லை என்பதுதான் நமது பண்பாடு, தமிழனுடைய பண்பாடு. அதற்கு மாறாக நாங்கள் தான் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிற பொழுது இந்த கோட்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்று 1937 இந்த விவகாரம் துவங்கிவிட்டது. சுதந்திரத்துக்கு முன்பாகவே. அப்பொழுது ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக வருகிறார்கள். நீதி கட்சி ஆண்டது சில வருடம். அந்த நீதி கட்சிக்கு பிறகு அவர்கள் அந்த தேர்தலிலே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு ராஜாஜி முதல்வராக வருகிறார். அப்பொழுது காங்கிரஸ் தேசிய இயக்கத்திலே வருகிறது. அவர்கள் வருகின்ற பொழுதுதான் இவர்களுக்கு அந்த சிந்தனை எப்படி வருகின்றால், இதுதான் நேரம், ஒரே மொழி என்று இந்தியை எல்லாரும் படிக்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணம் வந்திருக்கிறது. ஆகவே அந்த சூழ்நிலை வருகின்ற பொழுது நம்முடைய பெரியார் அவர்கள் மற்றும் நாவலர் சோமசுந்தர பாரதியார் போன்ற தமிழ் அறிஞர்கள், மறைமலை அடிகள் போன்றவர்கள், அவர்களெல்லாம் சில அடிகள் எல்லாருமே இதை இது மிகப்பெரிய ஆபத்தல்லவா, இது மக்களை பிரிக்குமே, எல்லாவற்றுக்கும் நீ பெரியவன், நான் கீழானவன், நீ உயர்ந்தவன் என்றெல்லாம் சொல்கிற ஒரு மேடு பள்ளம், ஏற்றத்தாழ்வு என்றெல்லாம் வந்தால் மக்களுடைய அன்பு கொலையுமே, ஒற்றுமை சிதையுமே, பிரித்து ஆளுகிறார்களே என்ற ஒரு எண்ணம், இதை உணர்ந்து கொண்டு எல்லாரும் எதிர்த்தார்கள். பெரியார் அதற்காக மிகப்பெரிய அவருடைய விடுதலை பத்திரிகையிலே எழுதினார். அறிஞர் அண்ணா அப்பொழுது அதனுடைய ஆசிரியராக இருந்தால் அவர் மிக தெளிவாக எழுதினார். ஏனென்றால் இந்தியாவில் வருகிற கேடு அது ஒரு செந்தியாக மாறும். ஏனென்றால் இந்தி மொழி அல்ல, இந்தி திணிப்பு. மறுபடியும் இன்றைக்கும் நாம் சொல்வது அதை திணிப்பது, கட்டாயமாக திணிப்பது. ஆகவே அதை சொல்லுகிற பொழுது நான் அழகாக இருக்கிறேன் என்பது வேறு, நான் உன்னிலும் அழகாக இருக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது அது சர்ச்சைக்குரியதாகிவிடும் அல்லவா? கண்டிப்பாக. அதுபோல தான் இந்த சூழ்நிலையிலே தமிழருடைய சிந்தனை, அவர்களுக்கு சுயமரியாதையை பெரியார் அந்த காலத்திலிருந்தே சொல்லி வந்தார். தமிழன் ஏமாந்து போகக்கூடாது, யாரிலும் நாம் தாழ்ந்தவர் அல்ல, யாரிலும் நமக்கு உயர்ந்தவரும் அல்ல, எல்லோரும் சமம், அதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று வருகிற ஒரு சிந்தனையிலே இந்த சூழ்நிலையை அவர்கள் தமிழகத்திலே அவர்கள் அதை வேகமாக இந்த கொள்கையை, இந்தி திணிப்பை எதிர்க்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்தார்கள். இதிலே ஒரு போராட்டங்கள் வந்தது. போராட்டத்திலே தாளமுத்து, நடராஜன் என்ற 2 பேர் களப்பலியானார்கள். சிறைச்சாலையிலே சித்திரவதை தாங்காமல் அவர்கள் இறந்து போட்டார்கள். முதலிலே நடராஜன் இறந்தால், அடுத்தது தாளமுத்து என்ற நம்முடைய தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இருவரும் களப்பலியானார்கள். களப்பலி ஆன பிறகு அதன் பிறகு கொஞ்சம் அதனுடைய வீச இருந்த புயல் விலை செய்து கொஞ்சம் அமைதி இருந்தது. ஏனென்றால் எல்லாரும் வேகமாக திணிக்கிறார்கள், இது நேரம் அல்ல. அவர் முதல்ல கொஞ்சம் விட்டு பார்ப்பார்கள், என்ன செய்கிறது, ஆளுக்கு சொன்னால் கேட்டு விடுவார்களா, மிரண்டால் ஏற்றுக்கொள்வார்களா என்று அவர்கள் கொஞ்சம் எடுத்து பார்ப்பார்கள். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு கடும் எதிர்ப்பின் காரணமாக அன்றைக்கு இருந்த புயல் விலை செய்து, கலைஞர் தான் சொல்வார், புயல் விலை செய்து அமைதி நிலவியது என்பார். அதுபோல் நிலையிருந்தது. ஆக அதன் பிறகு இது ஒரு கொள்கை, ஒரு என்ன அரசு, இது அரசு திட்டங்களிலே அல்ல, இவர்களாக திட்டமிட்டு இந்த இடத்தை இதை கொண்டு வந்து விட்டால், இந்திக்கு முதலிடம் கொடுத்து விட்டால் ஒரு இந்த சனாதன கொள்கைகள் என்ற ஒன்றை நாம் கொண்டு விடலாம், எல்லாருக்கும் இருக்கிற அந்த சுயமரியாதை எண்ணங்களை தீர்த்து இதுதான் இப்படி தான் இருக்க வேண்டும், ஆண்டான் அடிமை, மேலோன் கீழோன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், 4 வகை வர்ணங்கள், இதையெல்லாம் முற்படுத்தலாம் என்ற ஒரு எண்ணம் வந்தது. அன்னைக்கு இருந்தது, அது அரசிலே இருந்தது. ஆகவே அந்த இது பழையபடியும் அது 1952 வந்த பிறகு மீண்டும் ராஜாஜி நம்முடைய தமிழ்நாட்டிலே வருகின்ற பொழுது குலதர்ம கல்வி என்று கொண்டு வரும்போது இந்தியையும் அவர் கொண்டு வந்தார். ஆனால் கல்வி திட்டத்திலே மும்மொழி திட்டம் வந்தது. இந்த மும்மொழி திட்டத்தில் என்ன வரும் என்றால் இந்தி பாடத்தையும் படிக்க வேண்டும் என்று வந்தது. காந்தியார் நம்முடைய தட்சிண பாரத சபை என்று இந்தி பிரச்சார சபை என்று இங்கே
அந்த சென்னையிலே துவக்கி வைக்க வந்தார் காந்தியாரை. என்றால் காங்கிரஸ் கட்சியே அதை கொஞ்சம் நடந்தால் ஒற்றுமைப்படுத்துவது நல்லதானே, மொழியால் இவர்கள் எல்லா மக்களையும் ஒன்றுபடுத்தி விடலாம் என்பதற்காக அது மட்டும் அதை முக்கியம். அது வந்து அரசு மொழி என்று வந்தால் அதை படித்தவர்கள், இப்போ அதை தாய்மொழியாக எடுத்துக்கொண்டவர்களுக்கு அது மிக எளிது இல்லையா? தாய்மொழியிலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள், நாம் இதற்கென்று தயார் செய்து விட்டு போகணும். இப்பொழுதே ஸ்போக்கன் இங்கிலீஷு, ஸ்போக்கன் ஹிந்தின்னு அதுக்குன்னு எப்படி தமிழ் பேசுவது, எப்படி ஹிந்தி பேசுவது, இப்படி தயார் பண்ணிட்டு போகணும். ஆனால் ஒரு இந்தியை தாய்மொழியாக கொண்ட ஒரு நண்பர் கேள்வி கேட்டால் எவ்வளோ சொல்வார்? அவர் நல்ல இலக்கியத்தோடு இலக்கணத்தோடு அவர் வந்த ஒரு பாடல்கள், சங்க பாடல்களாக இருந்தால் எல்லாம் சொல்லி பதில் சொல்ல அவரால் முடியும். நமக்கு அப்படி இல்லை, சிலபஸ் படித்து நமக்கு என்ன சொல்லி தந்தார்களோ அதில் தெரிந்த ஒரு வார்த்தைகளை தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஆகவே நாம் எல்லாம் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் என்ற ஒரு எண்ணம் வந்தது. அந்த சூழ்நிலை வந்ததுனாலே, அது புரிந்து கொண்ட காரணத்தினாலே தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அப்பொழுதும் இருந்தது. எந்த ஆண்டு இருக்குங்க இது? நான் சொல்வது 1952 பிறகு 50களிலே மெல்ல வந்தது. பிறகு அந்த மும்மொழி திட்டம் என்ற உடனே மும்மொழி படிக்கலாம் என்ற முறையில் நாம் படிப்பதிலே நமக்கு ஆட்சேபனை ஒன்றும் இல்லையே, நாம் விரும்பி படிக்கிறோம், இன்றைக்கும் விரும்பி படிக்கலாம். என்றால் வடக்கே நாம் வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற முறையிலே நாம் அதை விரும்பி படிக்கிறார்கள், இன்றைக்கும் படிக்கிறார்கள். அதை தவறு என்று சொல்லவே இல்லை. அதை மிரட்டுகிற துணியிலே இப்படி இருந்தால்தான் உங்களுக்கு ஆட்சி மொழி அரசு பணி என்று வருகிற பொழுது தான் இது நாம் இரண்டாம் தர குடிமகனாக ஆகிடும். எந்த ஒரு இன்டர்வியூலும் சரியாக பதில் சொல்ல முடியாது. நாம் ஸ்போக்கன் ஹிந்தி படித்து விட்டு போகிறதுக்கும் ஒருவன் தாய்மொழியிலே படிப்பதற்கும் வித்தியாசமாக இருக்கிறது அல்லவா? இவர்கள் இரண்டும் ஒரு இன்டர்வியூக்கு, ஒரு பேட்டிக்கு எடுக்கின்ற பொழுது இவர்களுக்கு வாய்ப்பு குறைவாகிவிடும். ஆகவே அந்த அடிப்படையில் வருகின்ற பொழுது நாம் எந்த இடத்திலும் வருவதற்கு வாய்ப்பு இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விடும் என்று அதே மும்மொழி திட்டம் படித்து விட்டு வந்தேன். நானும் படித்தேன். 55 சென்ட் சேவியர்ஸில் படிக்கிறேன், 3 மொழி. நீங்களும் படிச்சிருக்கீங்க? ஆமாம், எங்களுக்கு அப்போ மும்மொழி திட்டம். சரி. அதனால் அங்கே யாரும் அதை சரியாக படிப்பதில்லை. அதை விரும்பியவர்கள் படிக்கலாம். நான் அதை விரும்பியே படித்தேன். உண்மையில் சரி தெரிந்து கொள்வோமே என்று ஏக்கியாக ஏகு கலம்கை ஏக்கியாக ஏகு கிதாபுகைன்னு இது என்ன, இது புஸ்தகம், இது டேபிள் மேலே என்ன இருக்குது, மேஜி பருக்கியாக, இதெல்லாம் படித்தோம் அந்த காலத்தில். அப்போ அதை எடுத்து வரும்போது படிக்கின்ற பொழுது இந்த மார்க் லிஸ்ட்டு கொண்டு வருவார்கள், ஃபாதர் கொண்டு வருவாங்க. அது கொண்டு வரும்போது 4 பேர் 5 பேர் ஃபுல் பாஸ் என்று வரும். ஃபுல் பாஸ் என்றால் இந்தியும் சேர்த்து, இந்தி சேர்க்காதவர்கள் என்று ஒரு 39 பேர் வருவார்கள். இந்தி சேர்த்துக்காமலே ஏன்னா சில பேர் கொஸ்டின் பேப்பரை மட்டுமே எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க, அட போயான்ட்டு. அதை கண்டுக்க மாட்டார்கள். அது எதனால் படிக்கலாம், அவ்வளோதான். தேர்ச்சி வர வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. சரி. அதனால் யாருமே கொஸ்டின் பேப்பர் பார்த்து போயா உண்டானதை பாட்டே படைக்க முடியலன்ட்டு போயிடுவாங்க அவங்க. இந்த மாதிரியாக இருந்தது. ஆகவே இதுதான் சூழ்நிலை. ஆக பிறகுதான் 63 3வது கட்டப்போர். நான் சொன்னது முதல் கட்டம் 37, அப்புறம் 48 ஒரு போராட்டம் நடந்தது. நதிக்கரை ஓரமாகவே நடைபயணம் வந்தார்கள், ஒரு ஊர்வலமாக வந்தார்கள். பெரியார் அறிஞர் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவர் தன்னுடைய நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் அந்த இடத்துல வந்து அவர் சேரோ கிருமிகள் தாக்கிய நேரத்தில் அவர் அங்கே கஷ்டப்பட்டு வந்து எடுத்த அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டதாக சொல்லுவார். அது 2வது கட்டம் போர். 3வது கட்டம் 1963 இதை சட்டமாக ஆக்கிவிடுவோம், கட்டாயம். 153 அப்படி ஒரு சட்டப்பிரிவிலே அவர் திருத்தம் செய்தார். இதுதான் அவர் மிகப்பெரிய ஒரு சிக்கல். என்றால் இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டே வந்தார்கள், கட்டாயம் ஆக்கிவிடுவோம், இந்தி தேசிய மொழி அரசு மொழி என்றது. ஏனால் அதுவரை ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்தார்கள். அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். என்ன வாக்குறுதி? இந்தி பேசாத மக்கள் விரும்புகின்ற வரை, அவங்களுக்கு விருப்பம் இருக்கின்ற வரை ஆங்கிலம் பொதுமொழியாக இணைப்பு மொழியாக இருக்கும் என்று சொன்னார். அப்போ நேரு இருக்கார். அவர் நேரு நல்ல ஒரு ஜனநாயகவாதி. யார் என்ன சொன்னாலும் எவ்வளோ ஏசணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பார், என்ன அடித்தாலும் தாங்குவார்ன மாதிரி அவர் நல்ல ஜனநாயகவாதி. அதான் அவரை பற்றி ஒரு மோனிகா பட்டுன்னு ஒரு அம்மா எழுதிச்சு, ஜனநாயகம் இப்பொழுது தொட்டில் கட்டி தவழுகிறது என்று அவர் பாராட்டி எழுதினாங்க. பெரிய அவருடைய பார்லிமெண்ட்டில் இருக்கும்போது பெரிய பெரிய ஜாம்பவான்கள், நம்ம வாஜ்பாய் ஐயா இருந்தார், அசோக் மேத்தா இருந்தாங்க, லோகியா ராமன் அவர் லோகியா, பெரிய பெரிய ஆங்கிலத்தில் பெரிய விற்பனர்கள், ஜார்ஜ் பெர்னாண்டஸ், எல்லாருமே அவங்க கடுமையாக தாக்குவாங்க. மதிலிமாயி என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆக இப்படியெல்லாம் ஜனநாயகம் பேசுறதுக்கு நான் இப்படி கஷ்டப்பட்டு ஒரு ஆட்சியை கொண்டு வந்திருக்கோமே, வாங்கி வந்திருக்கோமே, ஏன்னா இன்னொருத்தருக்கு அடிமையாக இருந்தோம். இப்போ இந்த ஜனநாயகத்தில் இப்படியா நம்மளை ஏசக்கு ஒருத்தர் வந்திருக்கான், பேசலாம், பேசிட்டு போட்டு விட்டு கேட்டுக்கிட்டே இருப்பார். அவர் வாழ்க்கையில் ஒன்றும் நினைக்க மாட்டார்.
ஆகவே அவருக்குன்னு உலக ஒரு ரீதியில் ஒரு பெரிய அந்தஸ்து இருந்தது. ஆசிய ஜோதி அகில உலக சமாதான புறா அப்படின்னு உலகத்திலே மிக அழகான பிரதமர்னு பேர் வாங்கினார். சரி, ரொம்ப கவர்ச்சியாக இருப்பார். அந்த நேரம் அந்த அளவுக்கு மக்களில் செல்வாக்கு இருந்தது. அது நிறைய நம்பி அழைச்சி ஏதரம் அழைச்சி போன்னு விட்டுருவார், கேட்டுக்கிட்டே இருப்பார். அவர் தான் சொன்னார், தென்னிந்திய மக்கள் விரும்புகின்ற வரை இந்தி மொழியோடு ஆங்கில மொழியும் இருக்கும், நீ ஆங்கிலத்தை வச்சு படிச்சுக்கோன்ட்டு சொன்னார். அப்போ அது வரைக்கும் அவர் மறைந்தார். 64க்கு பிறகு தான் இவங்களுக்கு பழையபடி ஒரு ஆசை வந்துட்டு இவங்களை எப்படியாவது திணிச்சு கொண்டு வந்துட்டு சட்டமாக்குறாங்க. 65லேருந்து அந்த கட்டாயம் அமலுக்கு வருது. ஜனவரி 26 முதல் இந்தி தேசிய மொழி, அரசு மொழி, ஆட்சி மொழி என்று வருகிறது. அப்பொழுது தான் அண்ணா அவர்கள் மிக தீவிரமாக இனி விட்டுப்பிடிக்க முடியாது என்று அவர் தீவிரமாக தம்பி அது ரொம்ப சாந்தமாக பேசக்கூடிய ஒரு அண்ணா. நீங்கள் இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம், ரொம்ப சாத்தியமாக இருப்பார். அவரே சொன்னார், தம்பி எந்த ஒரு பீடைகளையும் எரிப்பதற்கு ஒரு அண்ணனினுடைய கைகளுக்கு பலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ரெண்டாந்தர குடிமகனாக ஆக்குகிற இந்த இந்தி திணிப்பை அந்த சட்டத்தை எரிப்பதற்கு ஒரு அண்ணனின் கைகள் ஒரு நாள் தயங்கப் போவதில்லை, அந்த இந்தி திணிக்கின்ற அந்த சட்டத்தை எரித்தே தீருவேன் அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து பரபரன்னு எல்லா இடங்களிலும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பூரா இதே பிரசங்கம். கல்லூரிக்கு போகிற தலைவர்கள், கலைஞர் என்றாலும் சரி, நாவலர் என்றாலும் சரி, நாஞ்சில் மாணவர் என்றாலும் சரி, அண்ணா என்றாலும் சரி, அதுக்குன்னு எல்லா இடங்களிலும் கழகம் சிறப்பு கூட்டங்கள் மற்ற எல்லாமே நடத்துகிறாங்க. ஏன்னா மற்ற கட்சிகளை நடத்த முடியல, ஏன்னா அவங்க தேசிய இதெல்லாம் அங்கேயும் அவங்க மொழிபெயர்ந்தவங்க இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி, தேசிய கட்சி, அதனால் இது கழகம் மட்டும்தான் இதை செய்ய முடிஞ்சது. அப்போ தீவிரமாக ஏற்றாங்கன்னா எல்லா இடமும் மாநாடு. நெல்லையில் ஒரு மாநாடு நடந்தது 1964. அப்போ இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அண்ணா தமுக மைதானத்திலாம் இருக்கும்போது நான் கேட்டேன், இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, மதுரையில் இதெல்லாம் கேட்கும்போது மாணவர்கள் இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் என்ன ஆகுது, மைண்ட் செட்டிங் ஆகுது. ஆஹா, நம்மளை வேலை வாய்ப்புலாம், ஏன்னா இவன் தான் படிக்கிறான், இவன் தான் நாளைக்கு வேலை வாய்ப்பு போகணும். அங்கே ஒரு ஹிந்தி தான் தேசிய மொழி, அவன் ஹிந்தியில் தான் கேட்பான், அவன் ஹிந்தியில் தான் சர்வீஸ் கமிஷன் இருக்கும், என்ன பண்ணுவான் நம்ம ஆள். அதனால் அவனுக்கு அந்த அபாயம் தெரிஞ்ச உடனே அவன் இதை ரொம்ப தீவிரமாக கேட்டு அது பூரா மைண்ட் செட்டிங்கில் ஏற்றிக்கிட்டான். அது நமக்காகத்தான் அவங்க செய்கிறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னு. நான் அப்போ கல்லூரி படிக்கிறேன், மதுரையில் அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கிறேன். அந்த நேரத்தில் இங்கே நிறைய வரும், கலைஞர் மாதந்தோறும் வருவார், சமூக மைதானத்தில் சிறப்பு கூட்டம் போடுவார். இங்கே வருவார், அவர் தான் நல்லா பேசுவார். அண்ணா ஒரு முறை சிறப்பு கூட்டம் போட்டார். அவர் தான் சொன்னார், இது இந்தியாவில் வந்தால் எல்லாமே கெட்டு விடும் நமக்கு. அதான் கண்ணதாசன் முன்னாலே சொன்னார், 52லேயே அந்த நேரமே சொன்னார், இன்னும் ஒரு புதுவாழ்வு தமிழுக்கு இல்லை, இன்றோடு தமிழ் அழியும், எதிர்காலத்தில் மண்ணு புகழ் தமிழ் கோலமும் மாய்ந்து போகும், மாநிலமும் தமிழ் மொழியின் பேரழிக்கும், தென்னவரின் கலைகல்வி சேர்ந்து போகும், தென்பாங்கு நாகரிகம் மறைந்து போகும், அந்நியரின் மொழி இனிமேல் ஆட்சி செய்யும், அடுக்கி வந்த வரலாறு முடிந்து போகும், கரியற்ற தமிழ் பகனே உன்னை நம்பு, காலத்தை கடந்த தமிழ் மொழியை நம்புன்னு அவர் தென்றலில் பத்திரிகையில் எழுத ஆரம்பித்தார். இதையே படிக்கிறார் நம்ம ஆள். பாரதிதாசன் பயங்கரமாக, அதாவது நாவலர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசும்போது அவர் இதனால் ஏற்படுற ஒரு ஆபத்தை சொல்லுவார். நாங்கள் ஆங்கிலத்தில் ஒரு டிரைவர் மாதிரி தான் பயன்படுத்துகிறோம், நாங்களாக பழகி ஓட்டுறது வரைக்கும் நீ இருந்துக்கான்னு சொல்லி ஒட்டியே வச்சுருக்கோம். அதான் ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லை, எங்களுக்கு தமிழ் தான் முக்கியம். நாங்கள் தமிழில் நாங்கள் தேரியாத்துக்கு ஆட்சி மொழியாக கொண்டு வரது வரைக்கும் நாங்கள் தேர்ன பிறகு ஆங்கிலத்தை நாங்கள் எங்களுக்கு விடுறதுல ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லுவார். அவரும் கட்சிகளில் கூட்டங்களில் படிக்கும்போது சொல்லுவார். இப்போ இந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் போயிட்டுருக்கு, இது எப்போங்க நம்ம படிக்கிற அந்த போராட்டமாக, அதுதான் சொல்ல வரேன். அந்த இதெல்லாம் சொல்லும்போது மாணவர்கள் மத்தியில் அது இந்த மைண்ட் செட்டிங் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வருது. எல்லோரும் ஆர்வமாக கலைஞர் எங்கே பேசினாலும் கேட்க போவாங்க, நாவலர் எங்கே பேசினாலும் போவாங்க. நானும் திலகர் திடலில் கூட்டம் நடக்கும், நீங்களும் போவீங்க? நானும் அடிக்கடி தமுக்க மைதானத்தில் போய் காலையில் கேட்க போவேன். சிறப்பு கூட்டம், 2 ரூபா கட்டணம் கொடுக்கணும். சாயங்காலம் பொதுக்கூட்டம், மதுரை முத்து தான் இது பண்ணுவார். கட்டணம் கொடுத்தும் இருந்தாலும் அது காலத்தில் பேச்சு கேட்க போவோம். நாஞ்சில் பேச்சுனாலும் சரி, கலைஞர் நான் முத கலைஞர் சந்தித்ததே சிறப்பு கூட்டத்தில் தான். ஏரல்னு எங்கள் ஊர் பக்கம், நம்ம ஏரல் தெரியுமா? ஆமாம், ஏரலில் உள்ள வட்ட செயலாளர் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவர் ராவணன் தொழிற்சாலை பட்டன் ஓவியராக இருந்தார். அவருக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தார். அவருக்கு ஒரு நிதி கொடுப்போம்னு சொல்லி நிதி அளிப்பு விழான்னு சொல்லி அவரும் KR ராமசாமி நடிப்பேசி போல அவங்க 2 பேரும் ஒரு சினிமா தியேட்டரில் சிறப்பு கூட்டம்.
அந்த சிறப்பு கூட்டத்தில் பேசி நிதியளிப்பு கொடுத்தாங்க. அந்த மாதிரி அதை மாதிரி வரும்போது இந்த மாணவர்கள் இதெல்லாம் நாங்கள் மாணவர்கள் ரீதியில் தான் இந்த கூட்டங்களை கேட்க போகிறோம். அதுக்காக சொல்ல வரேன். பாளையங்கோட்டையில் பேட்டையில் இது நடக்குது, இது இந்த இந்திய எதிர்ப்பு மாநாடு. இங்கே வந்து இவங்களுடையது இப்போ மதுரையில், இப்படி மதுரை தென் மாவட்டம் வடக்கையும் அதே மாதிரி தான். எல்லா இடங்களிலும் அங்கே உள்ள பேச்சாளர்கள், அப்பொழுது திமுக பேச்சாளர் மிக மிக அருமையான ஒரு இலக்கிய செறிவோடு பேசுவாங்க. அப்படி பேசுகின்ற பொழுது அவங்களுடைய பேச்சு கலைஞர் சொல்வார், மயிலாடும் பூங்கா அங்கே மந்தி வந்து விளையாடுவதா என்கிறோம், குயில் பாடும் பூஞ்சோலை அங்கே கோட்டான் வந்து கொக்கரிப்பதா என்கிறோம், தன்மானமிக்க மொழி எங்கள் தமிழ் மொழி அதை தரமிழந்த மொழிகள் வந்து ஆழ்வதா என்கிறோம். அது குற்றம் என்றால் எங்கள் தாய்மொழி விளைக்க வேண்டும் என்பது குற்றம் என்றால், எங்கள் தமிழ் மொழி தழைக்க வேண்டும் என்று குற்றம் என்றால் அந்த குற்றத்தை செய்வோம், இனியும் செய்வோம், சாகும் வரை செய்வோம், எனக்கு பிறகு நீயும் செய் என்று மரண சாசனம் வெளிவிட்டு செய்வோம். அது எங்களுக்கு புகழ் வாங்கி தருகிற குற்றம். அது எங்களுக்கு பிற்காலத்தில் சந்ததியார் பூஞ்சூட்டி அஞ்சலிக்க போகும் குற்றம். அதை தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லுவார். நாங்கள் வாழ்ந்த கரு தமிழ் கரு, நாங்கள் வளர்ந்த மண் பிறந்த மண் தமிழ் மண், நாங்கள் பேசும் மொழி தமிழ் மொழி. அம்மா தமிழ்த்தாயே சீவக சிந்தாமணியாய் சிலப்பதிகாரமாய் வளையாபதியாய் குண்டல ஏசியாய் மணிமேலையாய் 18 10 பாட்டாய் 8 தொகையாய் 15 கணக்கு நூலாய் அகமாய் புறமாய் பாரதியின் நூல்களாய் பாரதிதாசனின் நூல்களாய் மிளிர்ந்த என் அருமை தாயே, உனக்கு ஒரு தீங்கு என்றால் இந்த உலகில் உடல் இல்லாது உலக உயிரில் தங்காது என்று சொல்லியெல்லாம் அந்த ஈர வசனங்களோடு சொல்கின்ற பொழுது மாணவர்கள் இதை கேட்கிறார்கள். அப்பொழுது இளைஞர்கள், அந்த 65 நான் என்னுடைய சுற்று இளைஞர்கள் இந்த சூழலை வருகின்ற பொழுது 1965 அவங்க ஒரு 26ஆம் தேதி இல்லையா, அந்த 26ஆம் தேதி திமுகவிலே அந்த கருப்பு கொடி ஏற்ற வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார். அப்போ மாணவர்கள் என்ன திட்டமிடுகிறார்கள் என்றால், அது கட்சி நமக்கு வேறு, நம்முடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்று அகில நம்ம தமிழ்நாடு முழுவதும் சென்னையில் சீனிவாசன் பழைய துணை சபாநாயகர் இருந்தார், அந்த சீனிவாசன் அவர் தலைமையில் ஒரு இயக்கம், வைகோ குமாரசாமி, துரைமுருகன் இவங்கள்லாம் அங்கே அந்த மாணவர் கணேசன் ஒரத்தநாட்டு சமீபத்தில் இவங்கள்லாம் மாணவர் தலைவர்கள். மதுரையில் காமராஜர் காளிமுத்து, நான் காமராஜர், அவங்களாம் தியாகராஜர் கல்லூரியில் அவங்க இருக்காங்க. அமெரிக்கன் கல்லூரியில் இங்கே ரஹ்மான் கான் இருக்கார், அவருக்கு பக்கத்து அதே அறையில் தான் நான் இருக்கிறேன். நாங்கள் எல்லாம் தயார் பண்ணிடுவோம். அப்போ இங்கே நாங்கள்லாம் அதை கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் அவங்க நாஞ்சலார் வருவார். அவங்க கழகம் என்ன ஆகிட்டுன்னா, சிறை கூட்டம் மாதம் சட்டத்தை அந்த கட்டாயப்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த சட்டத்தை எரிக்கிறாங்க. அது 5 பேர் மட்டும் போவோம். ஏன்னா ரொம்ப கூட்டமாக போனால் அடிப்படி ஆகிடுது, ரொம்ப சங்கடப்படுறாங்க மக்கள். 5 பேராக போகன்ட்டு முதல்ல அண்ணா எரிக்கிறார். நவம்பர் மாதம் 1964 அண்ணா எரிக்கிறார். அண்ணா எரித்து கைது செய்யப்பட்டு 6 மாத தண்டனை. அவர் கூட வெங்கா பார்த்தசாரதின்னு அவங்க செத்து போச்சு. தையல் சுந்தரம்லாம் உண்டு. 2வது இங்கே மதுரை, எங்கள் மதுரை முத்து அண்ணன் ரொம்ப தீவிரமாக இருப்பார். அவர் திருஞானம், காதர்சா, முனியாண்டி அப்படின்னு அக்னிராஜி இந்த இங்கே வராங்க. அப்போ மதுரையில் 2வது போராட்டம் எப்போ நடக்குது, இந்த 63 சொல்கிறேன். இந்த போராட்டம் நடந்து மொத்தம் 5 பேராக நடக்கணும். 5வது இடம் நம்ம நெல்லை மாவட்டம், நெல்லை புகாரிலாம் இருந்த இடம். ஆக இந்த சட்டத்தை எரிக்கும்பொழுது அவங்க கலைஞர் மீதியும் வழக்கு வருது. கலைஞர் மீதியும் வழக்கு வருது. நான் இப்போ இதை சட்டத்தை எரிச்சுட்டு சொல்கிறேன். அது ஒரு சொல்லி அந்த இதை 5 பேருக்கு போட்டாங்க. இந்த 5 பேர் சட்டத்தை எரிக்கிறதில் அந்த பேரை சொல்லும்போது கலைஞர் சொல்கிறாரு, நாங்கள் மாணவர்கள் எல்லாருமே போய் கேட்குறோம். அப்போ சொல்லும்போது சொன்னார், இது சட்டத்தை எரிக்கிறது மிகவும் அத்தியாவசியமானது. மதுரை முத்து கூட 4 பேரை சேர்த்துருக்காரு, அக்னிராஜ், திருஞானம், காதர்சா, முனியாண்டி. அதில் இந்த பேர் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. இந்த எரிக்கிறதுக்கு அக்னி தேவை, அதனால் அக்னிராஜை வச்சுருக்கிறாரு. நாங்கள் அரசால பிறந்தோம், ஆனால் இன்றைக்கி ஆண்டிகளை தான் இருக்கிறோம் என்று சொல்வதற்காக முனியாண்டி தேர்ந்தெடுத்தார். இது எல்லா மதத்தினரும் ஆதரிக்கிறோங்கிறதுக்காக இளைஞர்களும் ஆதரிக்கிறாங்கிறதுக்காக காதர்சா இருக்கார். இன்னொருத்தர் யார், முனியாண்டி, காதர்சா, திருஞானங்கிற இது இந்த சட்டத்தை இப்பொழுது எரித்து
மக்கள் மாணவ மணிகளுக்கு நன்மை செய்ய வேண்டியது ஒரு ஞானமுள்ள செயல் அது காண்பதற்காக தெரிஞ்சானுங்கிறது அப்படியெல்லாம் சொன்னாங்க. அது அவங்களுக்கு ஒரு 1.5 வருஷம் ஜெயில், அவங்களுக்கு மட்டும் சட்டத்தை எரித்து அதில் நிறைய அந்த போராட்டத்தெல்லாம் நிறைய சொல்லலாம் நேரம் இல்லை. அதற்கு பிறகு இது தொடர்ச்சி அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு பிறகு தான் 64 வருது, 65 இந்த போராட்டம் நடத்தப்படுது. இந்த போராட்டம் 65 மாணவர் போராட்டம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த செய்திக்கு வர்றேன். மாணவர்கள் மத்தியில் என்ன செய்தோம், அங்கே காமராஜ் காளிமுத்து அவங்கள ரொம்ப தீவிரமாக இப்போ டாக்டர் இலக்கோனார் அவங்கள தீவிரமாக தயார் பண்ணுறாரு. அவர் அப்போ குரல் நெறி பத்திரிகை நடத்தியிருந்தார் டாக்டர் இலக்கோனார். அவர் தமிழ் போராளின்னு இருந்துச்சு. பக்தவசத்தை எவ்வளோ சொல்லி கேட்டாங்க, ஐயா இது தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணியா, ஐயோ தமிழ்நாடுங்கிற பேர் இலக்கியத்திலே கிடையாதியா அப்படின்னாங்க. அப்போ ஐயா இமிழ்கடல் வரம்பின் தமிழகம்னு இருக்கேயான்னு சொன்னாங்க. யோ அப்படின்னு இமிழ்கடல் வரம்பின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சிலப்பதிகாரத்தில் இருக்கியான்னு கேட்டாங்க. சிலப்பதிகாரத்தில் இருக்கலாம் ஐயா, தமிழ் இலக்கியத்தில் இருக்கா அப்படிங்காரு அவர். அசந்து போன மாளிகைன்னு ஐயா சிலப்பதிகாரத்தை சொல்ல பிறகும் தமிழ் இலக்கியத்தில் இருக்கான்னு கேட்காரு. சரி ஒரு சரிப்பட்டு வரப்பட்டார். இதெல்லாம் கேட்டு தான் ரொம்ப தோல்வி அடைஞ்ச பிறகு 64 ஜனவரி மாதம் அதே 25ஆம் தேதி கீழப்பழுவூரில் சின்னசாமிங்கிறவர் தன்னைத்தானே எரித்து கொள்கிறார். அந்த தியாகம் நடக்குது. இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் ஏன் பேக்ரவுண்டு சொல்கிறேன்னா, மாணவர்கள் மத்தியில் ஒரு மைண்ட் செட்டிங் வருதுன்னு வைங்க, சரிதான் நியாயம்தான், மக்களுக்கும் ஒரு ஆதரவு வருது, நமக்காக செய்கிறாங்க, நமக்காக பாடுபடுறாங்க. அதனால் சொல்ல வந்தோம். அந்த திணிப்பு தவறு அப்படிங்கிறதுனால தான் மைண்ட் செட்டிங்கில் நாங்கள் கட்டாயம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அப்படி எண்ணம் வந்தது. அப்போ காமராஜ் காளிமுத்து எல்லாம் அங்கே ஒரு இது, அந்த இன்குலாப்பை மற்றவங்களாம் இருந்தாங்க இல்லையா, ஜெயபிரகாசம் மற்றவங்களாம் அங்கே இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன நினச்சாங்கன்னா, இதோட நம்ம தீவிரமாக செய்யணும், இது காணாது, இது ஊர்வலத்தோட நம்ம இது ஊர்வலம் நடத்தி கண்டனம் தெரிவிச்சுட்டு போயிடுறது தான், வேறு ஒன்றும் கிடையாது, வேறு எந்த திட்டமும் இல்லை. இந்தி தெரிவிப்பில் ஊர்வலம் போகணும், கண்டன தீர்மானம் போய் தமுக்க மைதானத்தில் எல்லோரும் தீர்மானம் போட்டு சாயங்காலம் கூடி கலைகிறது தான் எங்கள் திட்டம். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.